ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷா சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைங்களோட திருமணத்துக்காக 25 பவுன் தங்க நகை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து ஐடியா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பெண் குழந்தைங்களோட திருமணத்துக்காக தங்க நகை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. நான் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் லைவ் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களோட திருமணத்துக்கு தான் நம்ம 25 பவுன் தங்க நகை எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து நகை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கோலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய 25வது வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எவ்வளோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அவளுக்கு 10 வயசு ஆகிடுச்சு, இல்லை 15 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சேலரியோட பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தங்கம் வைத்து தங்கம் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி இப்போ வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்கேன். அதனால் உங்களுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேர்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு. கண்டிப்பாக வந்து கோல்டு சிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே பெனிஃபிட் ஆனது. அதுவும் எந்த சிட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாபம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து எந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபெமிலியராக இருக்கிற கோல்ட் ஷாப்பில் வந்து நீங்கள் சிட்டு போடுங்க. சின்ன சின்ன கடையிலலாம் போட்டு இப்போ பிரணவ் ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் நிறைய ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி சிட்டெல்லாம் நீங்கள் போட்டு ஏமாறாதீங்க. கொஞ்சம் ஃபெமிலியராக ரொம்ப காலமாக இருக்கிற ஜுவல்லரி ஷாப்ஸாக பார்த்து நீங்கள் வந்து சிட்டு போடுங்க. நானுமே வந்து கோல்டு சிட்டு போட்டிருக்கேன். எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் டிப் பார்த்தீங்கன்னா, கோல்ட் காயின் வந்து எதனால் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் அவங்களோட டிசைன் வந்து நிறையவே மாற வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி நாம் இப்போ ஜுவல்ஸ் வாங்கி வச்சாலும் அது ஃப்யூச்சரில் வந்து பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோல்ட் காயினை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு கூட அதுக்கப்புறமேட்டு ஜுவல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிப்பு பார்த்தீங்கன்னா, பணம் சேர்த்து புதிய நகை. இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருப்போம். அதில் வந்து ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஜுவல்லை என்ன பண்ணலான்னா, நம்ம பேங்க்கில் அடகு வச்சுட்டு கம்மி வட்டிக்காக அந்த நகையை எடுத்துகிட்டு போய் இன்னொரு நகையும் நம்ம வாங்கிடலாம். கொஞ்ச நாளில் வந்து அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி நம்ம அடகு வச்சுருக்க நகையும் வந்து மீட்டுடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நகை வாங்கிடுறோம் காசு சேர்த்து வச்சு, அந்த நகையை வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு நகையை வாங்கிடுவோம். கொஞ்ச நாள் அந்த நகையும் நம்ம திருப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு நகை எடுக்க போயிட்டு நம்மளுக்கு 2 நகையாக லாபமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏலச்சீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சம் அமௌண்ட் கட்டிகிட்டே வருவோம். அது நமக்கு எப்போ லாபமாக இருக்கோ நம்ம எடுத்துருவோம். அந்த மாதிரி அமௌண்ட்டையும் நம்மளுக்கு எந்த செலவும் இல்லை, நம்மளுக்கு எண்ணம் இல்லை, அதை வந்து பேங்க்கில் தான் போட்டு வைக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பர்த்டே, அக்ஷய திருதி, வெட்டிங் டே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட பர்த்டேன்னு சொல்லிட்டு நிறையவே வரும். அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் காயின்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தானே. அந்த மாதிரி அக்ஷய திருதியை வந்து எல்லாருமே வந்து கடைக்காரங்க வந்துட்டு அது ஒரு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் அது ஏன் நம்மளுக்கு ஒரு லாபமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் வெட்டிங் டேயில் வந்து நீங்கள் கொஞ்சம் பணம், அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பணம், அந்த மாதிரி 2 பேருமே சேர்ந்து போட்டு கண்டிப்பாக ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி, ஏன்னா எல்லா டிப்ஸுமே வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் வந்து சூட் ஆகும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா, உண்டியல் சேவிங்ஸ், இந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 3 மந்தில் நான் வந்து எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து சும்மா இது காயின் தானே அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி 3 மந்தில் வெறும் காயின்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் சம் அமௌண்ட் சேர்த்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா, இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு நினைக்கலாம். சிறு துளி தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருவெள்ளம். ஒரு ரூபாவா சேர்த்தா தான் அது 100 ரூபாவா மாறும். 100 100 சேர்த்தா தான் அது 1000 ரூபாவா மாறும். அதனால் எந்த ஒரு அமௌண்ட்டையும் கேவலமாக நினைக்காதீங்க. ரூபானாலும் சரி, 100 ரூபானாலும் சரி, அது நம்மளுடைய பணம், நம்ம சம்பாரித்த பணம். அதனால் சேவ் பண்ணுங்கள். சிறு துளி பெருவெள்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு இருந்தால் அதை வந்து நீங்கள் கையில் வச்சிட்ருக்காம, அதாவது சா உடஞ்சது, அப்புறம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, நெளிஞ்சு போனது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நியூவாக ஜுவல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கோல்டு வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து உருக்கிட்டு அவங்க வந்து எவ்வளோ கிராம் வருதோ அதை வந்து ஒரு பாண்டு மாதிரி நம்மளுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 11 மந்த்ஸ் கழித்து போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ நம்ம அதுக்கான கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஆஃபர்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போது சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு 4 கடை நீங்கள் ஏறி இறங்கி பார்த்து அதுக்கப்புறம் சீட்டு போடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வந்து வீட்டு செலவுகளை எப்படிலாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி மிச்சம் பிடிச்சு அதை நாம் சேமித்து அதில் ஒரு தங்கம் வாங்குறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷமே வந்து தனி தான். நான் அப்படி தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நிறைய பணம் சேமிச்சிருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா, இப்போ ஒரு குழந்த பிறந்திருக்காங்க, இப்போ தான் இனிமேல் நான் வந்து என்னோடய பிள்ளைக்காக நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேமிக்கணும், ஒரு மாதத்துக்காக நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு வந்து நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் வந்து அவங்களுக்காக நான் சேமிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 20 இயர்ஸில் வந்து நம்ம 25 பவுன் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பவுனுக்கு வந்து 8 கிராம்ஸ் ஆகுதுங்களா. 8 கிராம்ஸ் இன்ட்டு 25, அதாவது 25 பவுன். அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வருது. 8 கிராம் இன்ட்டு 25 பவுனுக்குன்னு போட்டிங்கன்னா 200 கிராம்ஸ் வருது. அந்த 200 கிராம்ஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா, வருஷத்துக்கு எத்தனை கிராமு, மாதத்துக்கு எத்தனை கிராம் சேவ் பண்ணால் நம்ம வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தை பிறந்திருக்காங்க, ஃபஸ்ட் இயர் ஆகுது, நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கோல்டு அப்படின்னா, இப்போ 25 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா 25 பவுன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுனு நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்கும். 25 பவுன் இன்ட்டு 8 கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 200 கிராம்ஸ் வருது. அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.667 கிராம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணால் போதும் ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுன் வந்து சேவ் பண்ணோம்னா 25 வருஷத்தில் 25 பவுன் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். 25 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12 மாதம் இருக்குது. டோட்டலாக 300 மந்த்ஸுக்கு வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு 0.667 கிராம்ஸ் சேவ் பண்ணோம் அப்படின்னா 200 கிராம்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்க போகிற அமௌண்ட்டு இன்றைக்கி நான் கோல்டு ரேட் வந்து 5800 அப்படின்னு எடுத்திருக்கேன். அதுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் நான் போட்டிருக்கேன். கோல்டு ரேட்டுக்கு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3869 ரூபா எடுத்து வச்சாலே போதும். நம்ம 25 வருஷத்தில் அவங்களுக்கு 25 பவுன் வந்து சேவ் பண்ணிடலாம். என் பொண்ணுக்கு 20 இயர்ஸில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து 20 இயர்ஸ்க்கு வந்து 25 பவுன்னா ஒரு பவுனுக்கு வந்து 8 கிராம், 8 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா 200 கிராம்ஸ் வந்துடுதுங்களா. 20 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இன்ட்டு 20 இயர்ஸ்னால் 240 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்போது 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னா 0.833 கிராம் சேவ் பண்ணால் போதும். ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து வைக்க போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4831 ரூபாய் எடுத்து வைக்கணும். சேல்ரி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு செலவு பண்ணுங்கள். அது தான் எப்போவுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட்லேயும் வந்து நம்மக்கிட்ட மிச்சமாகிறது 50 100 அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், அதையும் சேவ் பண்ணுங்கள். வீட்டு செலவுகளை மிச்சப்படுத்துகிற காசை சேவ் பண்ணுங்கள். இப்படி சேவ் பண்ணி கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் 4831 ரூபா கண்டிப்பாக சேமிக்க முடியும். இந்த மாதிரி சேவ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து 20 வருஷத்தில் 25 பவுன் வந்து ஈஸியாக சேர்த்துடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு 180 மந்த்ஸ் இருக்குது. 180 மந்த்ஸ் டிவைடட் பை 200 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 1.11 கிராம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணால் போதும் ஒரு மாதத்துக்கு. மொத்தமாக நம்ம ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்க போகிற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6444 ரூபாய் எடுத்து வச்சா போதும். 15 இயர்ஸில் வந்து நம்ம 25 பவுண்ட்ஸ் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க பிறந்த உடனே அவங்களுக்காக சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவங்களுக்காக நம்ம நிறையவே கனவு காணுவோம். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நாள் விட்டுட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, அவங்களுக்கு எத்தனை வயசில் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற கனவுகள் நம்மளுக்கு அதிகமே இருக்கும். 10 இயர்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு மேரேஜ் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மந்த்ஸு. 120 மந்த்ஸ்க்கு நம்ம 200 கிராம்ஸ் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.66 கிராம்ஸ் வந்து 1 மந்த்துக்கு நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 9669 ருபீஸ் வந்து மந்த்லி பே பண்ணால் நம்ம வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணலாம். 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 25 பவுண்ட்ஸ் டார்கெட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான் டைம் இருக்குது, நாங்கள் இவ்வளோ நாளாக விட்டுட்டோம், இனிமேல் வந்து எங்களால் சேவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 60 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அந்த 200 கிராம்ஸ் டிவைடட் பை 60 மந்த்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு 3.334 கிராம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 9337 ரூபா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளோட ஏஜ் என்ன, அவங்களுக்கு எத்தனை வருஷம் இன்னும் வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்குற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிப்ஸ் எல்லாம் முதல்ல கொடுத்துட்டேன், எந்தெந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் நிறைய கோல்டு அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லைவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.